ஏடிஎம் போயிட்டுருக்கோம். கப்புள் சேட்டை தாங்க முடியல. சரி விடுங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன. கப்புள் சேட்டை தாங்க முடியல, என்ன பண்ணுறது. இந்த போலீஸ்கார கையை கட்டுறாரு, என்ன கட்டுறாரு? கீப்பிங் யுவர் நெய்பர்ஹுட் சேஃப். எல்லா இடமும் சேஃபாக இருக்காங்கன்னு செக் பண்ணுற மாதிரி ஒரு பேனர் வச்சுருக்காங்க. புல்லுலாம் பார்த்தீங்களா எப்படி அழகாக கட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு வேலை இருக்கும், கிராஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் புல் வெட்டுற வேலைன்னு சொல்லுவாங்க. என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன வேலைன்னா இதுதான் அந்த வேலை. இந்த செடியெல்லாம் அப்படி அழகாக நம்ம வெட்டி வைக்கிறது. இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மிஷின் செம வெயிட்டாக இருக்கும். அந்த மிஷினை தூக்கிக்கிட்டு அப்படியே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் மவுண்டியத்துக்கு கொத்துற மாதிரி இங்கே கிடையாது. ஒரு மிஷினை வந்து தூக்கிட்டு இதில் பார்த்தோன்னா அந்த சமமாக இருக்கும். நைட்டில் ஒன்றும் தெரிலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஹரிராயா, ரம்ஜான் முடிஞ்சதில்ல, ஹரிராயான்னு சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷன் இங்கே. ஸோ அதுக்கான பேனர் தான் அது. நம்ம ஏடிஎம் போக போகிறோம். தேக்கா மாலுக்கு சைடில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போது சப்வே எப்படி இருக்குது, அப்படியே நடந்து போகலாம். மழை பெஞ்சாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. நைட் டைமில் எதாவது கழுவி விடுவாங்க. ஸோ அதை கழுவிட்டு இருக்காங்க போல். ஸோ பார்த்தீங்களா, அந்த இடத்த வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அண்ணன். ஸோ ஏடிஎம் போகலாம், பணம் எடுக்கலாம். இன்னும்லாம் ஃபோர்ஸாக அடிச்சு கழுவுறாரு. பின்னாடி தான் நம்ம இருக்கோம். இதுதான் சிங்கப்பூரோட பிஓஎஸ்பி ஏடிஎம் மிஷின் முன்னாடி தான் இருக்கிறோம். நமக்கு காசு தேவை, அதனால ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். எடுக்கலாமா? நமக்கு வந்து $470 தேவை. ஸோ அதனால் $470 எடுக்க போகிறோம்.